அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலில் மற்றொரு காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொலியானது நுண்ணறிவு மற்றும் உழைச்சார் தொடர்பான காணொலியாக அமைய இருக்கின்றது. எதிர்வரும் 24 மே மாதம் 24 இலங்கையில் நடைபெற இருக்கின்ற இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கான நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது. இந்த காணொலியிலே கடந்த கால வினாத்தாள்களிலிருந்து சில வினாக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வினாத்தால் இலங்கை விஞ்ஞான சேவை 2015-17 ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற நுண்ணறிவு வினாத்தாளிலிருந்து 26 தொடக்கம் 30 வினாக்களும் அத்தோடு 46 தொடக்கம் 50 வினாக்களும் இன்றைய காணொலியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தற்போது நாங்கள் நேரடியாக வினாத்தாளை பார்வையிடலாம். தற்போது திரையிலே இந்த வினாத்தாள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே உங்களோட எல்லாருக்கும் பிடிஎஃப் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே போல குழுவிலையும் இது இருக்குது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ரைட், கடந்த காணொலியில் நாங்கள் 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களை பார்வையிட்டு இருந்தோம். இன்றைய தினம் 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் ஒரு குறித்த ஒரு தாவரவியல் பூங்காவில் உள்ள நாகமரம், ஆலிவ் மரம், ஆலமரம், கருங்காலி, மா, தேக்கு, பனை ஆகிய 7 மரங்களின் அமைவிடம் தொடர்பான பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ரைட், அதில் அலுவலகத்துக்கு மேற்கு திசையிலே பனைமரம் அமைந்துள்ளது. நாங்கள் இது திசை தானே, அப்போ இதில் இருக்கிற விஷயத்தை நேரடியாகவே நாங்கள் குறித்து கொள்ளலாம். திசை என்றபடியால் நாங்கள் இதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல். ரைட், இதில் நாங்கள் இப்போ முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் அலுவலகத்துக்கு மேற்கு திசையிலே. அலுவலகத்துக்கு மேற்கு திசையிலே பனைமரம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் அலுவலகம், அலுவலகத்துக்கு மேற்கு திசை சரி, மேல் நோக்கினது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ இந்த மேற்கு பக்கத்தில் பனை மரம் காணப்படும் அலுவலகத்துக்கு மேற்கு பக்கம். அப்போ அலுவலகத்துக்கு மேற்கு பக்கம் இது பனைமரம் இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, பனைமரத்துக்கு தென்கிழக்கு திசையிலும் அலுவலகத்துக்கு தென்மேற்கு திசையிலும். அப்போ பனைமரத்துக்கு தெற்கு இது, கிழக்கில் அலுவலகம் இருக்குது. அப்போ தென்கிழக்கு திசைன்னு சொன்னால் இந்த பகுதியில் வரும். இப்படி ஒரு நோக்கி இருக்கும். அது மாதிரி அலுவலகத்துக்கு தென்மேற்கு திசையிலன்னா இப்படி இதில் வர படத்துக்கு அமைய போகுது. ரைட், அதில் பார்த்தீங்கன்னா பனைமரத்துக்கு தென்கிழக்கு திசையிலும் அலுவலக தென்மேற்கு திசையிலும் மாமரம் உள்ளது. அப்போ இதில் மா நாங்கள் அதை போட்டுக்கொள்வோம், மாமரம். ரைட், அதே போல மூன்றாவது, மாமரத்துக்கு மேற்கு திசையிலே தேக்கு மரத்துக்கு தென் திசையில் ஆலிவ் மரம் உள்ளது. அதாவது மாமரத்துக்கு மேற்கு திசை, மாமரத்தின் மேற்கு திசை தானே. ரைட், அதே மாதிரி தேக்கு மரத்தின் தென் திசையில், அப்போ தேக்கு மரம் மேலே இருக்க வேணும் இங்கேயோ. சரி, அதுக்கு தென் திசையில். ரைட், வயல ஆலிவ் மரம். இதுக்கு இது தேக்கு மரத்துக்கு தென் திசையில் இருக்கிறபடியால் தேக்கு மரம் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க, தேக்கில இருந்து தென் திசையிலே அமர்ந்திருக்க வேணும். ரைட், பார்க்கலாம். அப்புறம் தேவையான அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை மரத்துக்கு வட திசையிலே தேக்கு உள்ளது. அப்போ அது சரிதானே, பனை மரத்துக்கு வடக்கு திசையில தேக்கு இருக்கான். ரைட், அடுத்த பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு தென்மேற்கு திசையிலும் தேக்கு மரத்துக்கு தென்கிழக்கு திசையிலும் ஆலமரம் உள்ளது. அலுவலகத்தின் தென்மேற்கு இது தேக்கு மரத்தின் தென்கிழக்கு.
அப்போ தென்கிழக்குன்னா இந்த பகுதிக்கு வரணும், இவற்றை இப்படி ஒரு பகுதிக்கு வரணும். நாங்கள் இதில் ஒரு இடத்துல குறித்து கொள்வோம், சரிதானே? இது மாமரம் மயில பக்கத்தில் இருக்கிற வழியே இல்லை ஆலமரம் இருக்கு குறித்து கொள்வோம். பிறகு நாங்கள் அதை கேள்வி கேட்ட வகையில் மாற்றலாம். ஆலமரம் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை, தென்மேற்கு திசை. அலுவலகத்துக்கு தென்மேற்கு திசை, தெற்கு மரத்து தென்கிழக்கு திசை. கிட்டத்தட்ட சரியாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கருங்காலி மரத்துக்கு வட திசையில் ஆலமரம் உள்ளது. கருங்காலி மரத்துக்கு அப்ப நாங்கள் ஆலமரத்தை கருங்காலியை இதில் போடுவோம். கருங்காலிக்கு மேலே தான் ஆலமரம் இருக்காம். அப்போ கருங்காலி மரத்துக்கு வடக்கு திசையிலே ஆலமரம் உள்ளதுன்னு எடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ் மரம், மாமரம், கருங்காலி மரம், இந்த மூன்றும் ஒரே வரிசையில் இருக்காம். அப்போ இது இப்படி ஆலமரம் மேலே போக போகுது, சரிதானே? ஆலமரத்தை பொறுத்தவரையில் அது மேலே போக போது மாமரத்தோடு இருக்க போகிறதில்ல. அப்போ நாங்கள் இதில் கருங்காலி மரத்தை நாங்கள் மாமரத்துக்கு நேராக கொண்டுறோம். கருங்காலி மரத்தை நாங்கள் மாமரத்துக்கு நேராக கொண்டு வரணும். இது கருங்காலி மரம். அப்போ ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போவேன். அலுவலகம் கொஞ்சம் தள்ளி வரும், இங்கே வரும். அலுவலகம் இடத்துக்கு வந்தேன்டா சரியா வரும். ஆலமரம் இடத்துல வரும். ரைட். ஓகே. சரிதானே? ரைட். பாருங்க, இப்போ அதில் மாற்றங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் அரைக்கி இருந்தாலும் மாமரம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் தான் இருக்கு. அலுவலக தென்மேற்கு திசையில், தென்கிழக்கு திசையில் ஆலமரம் இருக்கு, தென்மேற்கு திசையில் அலுவலகத்தின் தென்மேற்கு திசையில் ஆலமரம் இருக்கு. அப்போ அதே மாதிரி கருங்காலி மரத்துக்கு வடக்கு திசையில் ஆலமரம் இருக்கு, சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, சில நேரங்களில் பனைக்கு நேராக ஆலமரம் வரலாம். அது என்னவோ அது பார்ப்போம் நாங்களை ஒரே திசையில் வந்துட்டு ஒரே வரிசையில் வந்துச்சு. ஆலமரத்திலிருந்து மாமரத்துக்கு இடையிலான தூரமானது, ஆலமரத்துக்கு இருந்து மாமரத்துக்கு இடையிலான தூரமானது அலுவலகத்துக்கு இடையிலான தூரத்துக்கு சமம். அப்போ இவ இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் வர தூரமும் இந்த ஆலமரத்தின் மாமரத்தின் தூரமும் அலுவலகத்துக்கு ஆலமரத்தின் தூரத்துக்கு சமனாக இருக்கான். அப்போ அது சரி, அந்த நேர்கோட்டில் இருக்குது. அலுவலகத்துக்கு வடக்கு திசையில், அலுவலகத்துக்கு வடக்கு திசையிலும் ஆலிவ் மரத்துக்கு வடகிழக்கு திசையிலும், அலுவலகத்துக்கு வடக்கு திசையிலையும் ஆலிவ் மரத்தின் வடகிழக்கு திசையிலையும் நாகமரம் இருக்காம். அப்ப அலுவலகத்துக்கு நாகமரம் வடக்கு திசை சரி. ஆலிவ் மரத்தின் வட கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா ஆலிவ் மரத்தின் வடக்கு இந்த பகுதி, கிழக்கு இந்த பகுதி, வடகிழக்கு நாகமரம், சரி. ஓகே, இவ்வளவு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். இதை வச்சு ஒன்றாங்க கேள்விக்கு விட எடுத்தவொன்னே சரி. இதில் தேக்கு மரத்துக்கு கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. தேக்கு மரத்துக்கு கிழக்கு திசையில் நிற்கிறது இவர் நாகமரம். இரண்டாவது ஆன்சர் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. தேக்கு மரத்துக்கு ரெண்டாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனைமரம் ஆலிவ் மரத்துக்கு திசையில் அமைந்துள்ளது. பனைமரம் ஆலிவ் மரத்துல பார்க்க வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கு முதலாவது ஆன்சர். ஆலமரத்துதான் திசையில் இருக்கு. ஆலமரத்துல ஆலிவ் மரத்திலிருந்து நாங்கள் பனைமரத்தை பார்த்தோம்னா அது வடக்கு திசையில் இருக்கு. அடுத்து ஆலமரத்துக்கு தென்மேற்கு திசையில் உள்ள மரம் இது. ஆலமரத்திலிருந்து தென்மேற்கு திசையை பார்ப்போம். தெற்கு கருங்காலி இருக்குது, தென்மேற்கு தென்மேற்குல மாமரம் இருக்கு. அப்ப மாமரம் தென்மேற்கு திசையில இருக்கு. அடுத்தது கருங்காலி மரம் மாமரத்துக்கு திசையில அமைந்திருக்கு. மாமரத்தின்
மேற்கு கிழக்கு திசையில இருக்கு பாருங்க, மாமரத்தின் கிழக்கு திசையில பாருங்க கருங்காலி மரம். மாமரத்துக்கு எத்திசையில், மாமரத்திலிருந்து இந்த திசையில கருங்காலி இருக்குண்டா. மாமரத்திலிருந்து பார்த்தோம்னா மாமரத்தின் கிழக்கு பக்கமாக கருங்காலி மரம் இருக்கு. அப்ப நாலாவது விட. Right. அடுத்தது பின்வருவற்றில் ஆலிவ் மரத்துக்கு பனை மரத்துக்கும் இடையே உள்ள தூரத்துக்கு சம தூரத்தில், ஆலிவ் மரத்துக்கும் பனை மரத்துக்கும் இடையில இருக்க சம தூரத்துல அமைந்திருக்கக்கூடிய மரம் ரெண்டு கேட்டிருக்கோம். அப்ப ஆலிவ் மரமும் பனைமரத்துக்கும் இடப்பட்ட தூரம் அதே அளவு தூரத்துல வந்து பனைமரம் பார்த்தீங்கன்னா மேல சொல்லப்பட்ட அலுவலகத்துக்கு மேற்கு திசையில இருக்குது. சரியான அதே அளவில் தேக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பனைமரமும் தேக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பனைமரமும் தேக்கு மரம் விட இருக்குது. ஒரு விடையா பார்ப்போம். பனைமரமும் அலுவலகமும் அது வாய்ப்பு இல்லைன்னா இடையே மாமரம் இருக்குது. அப்படி இருக்கிறபடியா அது சாத்தியம் இல்லை. அடுத்தது ஆலிவ் மரமும் அலுவலகமும் அதுவும் வாய்ப்பில்லை. மாமரமும் அலுவலகமும் அதுவும் வாய்ப்பில்லை. இடையே ஆலமரம் இருக்கிறபடியா அப்போ இருக்கிறதுல மிக அண்மைய தூரத்தில் வந்து அல்லது அதுக்கு சமமான தூரத்தில் இருக்கக்கூடியது வந்து பனை மரமும் தேக்கு மரமும். ஆகவே முதலாவது விடை. இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை இனியவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேணும். நாங்கள் இப்போ இதில் 46வது வினாக்குள்ள போவோம். இது என்ன மிகுதி பகுதியாக அதை பார்த்துக்கிறோம். ரைட், அது வந்து ஒரு எண்கோளத்தோட தொடர்புடைய வினா. யார் 46 50 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 தொடக்கம் 50 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஏதேனும் இலக்கத்தில் எண்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட 4 எண் கூட்டங்கள் தரப்பட்டிருக்குது. அக்கோலத்துக்கேற்ப வினாக்குறி இடப்பட்டிருக்கிற குறியீடு இடத்துக்கு இடப்பட வேண்டிய எண்ணை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். அப்போ அந்த வினாக்குறி போட்டிருக்கிற இடத்துல இன்னும் இலக்கம் பெறணும் வந்து அந்த இலக்கத்துக்குரிய விடை இலக்கத்தை வந்து எழுதலாம். ரைட், 46வது வினாவை பார்ப்போம். இதுல 7 28 2 5 30 3 4 9 72 9. அப்போ இங்கே கேள்விக்குறி வந்திருக்கு. 15 24 30 40 விடை வேற வேணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருத்தமான விடை என்ன வேற வேணும், ஒரு பெருக்கமாக அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த சிறிய இலக்கங்கள் 2 பெருக்கத்தையும் பாருங்க. 7 தர 2 14, 14 2ஆல் பெருக்கினா 28 பொருத்தமாக அமையுது. அடுத்து 5 தர 3 15, 15 தர 2 30 அமையுது. 4 தர 9 36, 36 2 மடங்கு 72. அதே போல 3ஐயும் 5ஐயும் பெருக்கினோம்னா 15, 15 2 மடங்கு 30. ஆகவே 46வதுக்குரிய வினா வந்து கேள்விக்குறிக்குரிய விடை வந்து 30. 30 குறிக்கிற இலக்கம் வந்து 3. 46க்கு 3வது விடை பொருத்தமா இருக்கு. அடுத்தது பார்ப்போம். 34வது, சாரி 47வது பாருங்க. 3 10 4 இருக்குது. 2 5 1 இருக்குது. ரைட், இதுல ஓகே இப்படி பார்க்கலாம். 3ன் இன்னொரு மடங்கு, 3ன் இன்னொரு மடங்கு 6. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 பேர். அடுத்து 2ன் இன்னொரு மடங்கு 4, 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 பேர். நடுவரைக்குள்ள தான் வரும். 7ன் 2 மடங்கு 14, 14ஓட 1 கூட்டினா 15 பேர். சரியா வருது. அப்போ 4 2 மடங்கு 8, 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 14க்குரிய இலக்கம் வந்து 2. அடுத்தது பாருங்க. 6 5 31 பார்க்கலாம். 6 6 5 31. ரைட், இதுல 6 6ன் வர்க்கம் முழுது எடுப்போம். 6 6 36. 36ல் 5 போனா 31 பேர். 3 9, 9ல் 2 போனா 7 பேர். 5 5 25.
25ல் 4 பூஜ்ஜியம் சொன்னால் 21 வரும். 8 64, 64ல் 7 போனால் 57 வரை வேணும். 57 குறிக்கிற இடம் விடை 4ஆகும். நான் விலங்குமன் நினைக்கிறவங்களை சொல்லவே. அடுத்த பேர 49 ஆகுது. இது நடுவே 32 வருது என்றால் இதுவும் ஒரு பெருக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 6 6 36, நாங்கள் 4 36ல் 4 போனால் 32 பாவம் வாய்ப்பு இருக்குது. 5 25, 3 9, 25ல் 9 போனால் 16 சரியா இருக்குது. 7 இருக்குது, இதில் 2 இருக்குது. 7ல் 49, இதில் 2 4, அப்போ 45 வருது. 18 64, 7 49, அப்போ கழிச்சிங்கன்னா இதில் 15 வரும். 15 விடை 1. ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 9 5 இருக்குது. ரைட். இப்படி பார்ப்போம். 8லிருந்து 5 கழிச்சா 3 இருக்கு மிச்சம். 3 தர 3 9. 4லிருந்து 2 கழிச்சா 2, 2 தர 2 4. 5லிருந்து 1 கழிச்சா 4, 4 தர 4 16. 9லிருந்து 4 போன 5, 5 தர 5 25. ஆகவே 2வது விடை. சரிதானே? ரைட். ஒரு இலவான எண்கோலம் தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். இதன் உங்களை விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இனியவர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொண்டு யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.